உடன் வருவது உறவா நட்பா? தலைப்பு உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? ஓ, நீங்க தான் கொடுத்தீங்களா? நான் தான் தெரியாம பேசிட்டு இருக்கேன். பரவாயில்ல, நல்ல தலைப்பு இது. பலமுறை நாங்களும் பேசியிருக்கிறோம். இன்பத்திலும் துன்பத்திலும் உடன் வருவது அழுகை அப்படின்னு ஒரு குழந்தை சொல்லிட்டு அது சொல்லுது. என் நிலைமைய பாருங்கடா. இந்த மாதிரி நகரங்கள்ல ஏன் இந்த கூட்டம் இருக்கு? வெளிநாடுகள் வாழுகிற வாழ்க்கையை பார்க்கும்போது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கு. எந்த நேரமும் நீங்க பிஸியா இருக்கீங்க. ஏன் வீடுகள்ல தங்குறது இல்லைன்னு ஒரு காரணம். ஏன்னா அவங்க எப்ப எந்திரிக்கிறாங்க, எப்ப தூங்க போறாங்கன்னு அவங்க இருக்கிறவங்களுக்கே தெரியல. நான் ஒரு 5-6 வருஷம் முன்னாடி ஒரு வீட்டுல தங்கியிருந்தேன், நியூ ஜெர்சியில. 5 நாள் தங்கியிருந்தேன். அவர் ஒரு பெரிய பதவியில இருந்தார். 6வது நாள் தான் நான் அவரை பார்த்தேன். பார்த்த உடனே கேட்டேன், நீங்க இங்க இருக்கீங்களா இல்ல வேற ஊர்ல இருந்து வந்தீங்களா? அப்பா அவர் சொன்னாரு, இது இங்கதான் இருக்கேன். எப்போ வருவீங்க? அரௌண்ட் 12 in the midnight. எப்போ போவீங்க? 5:30. 2 நேரம் நான் முடிச்சதே இல்லை. அப்போ இப்படி ஓடுகிற மக்கள் என்ன கிடைச்சாலும் சாப்பிடுறாங்க. ஃப்ரிட்ஜில் என்ன இருக்கும், அப்புறம் எல்லாத்துக்கும் அப்ரிசியேட் பண்றாங்க. ஒருத்தர் வழிக்கு விழுந்தானா கூட ஐ அப்ரிசியேட் தட், ஆசம் அப்படின்னா அது மொத்த நாசம். சினிமாவில் சொல்லுவாங்கல்ல, 10 பைசாக்கு நடிக்க சொன்னா 10 ரூபாய்க்கு நடிக்கிறாங்க. அதனால இவ்வளவு வாயை திறக்கிறதுக்கு இவ்வளவு திறக்கிறாங்க. அது என்ன சாப்பாடு? நீளமா இருக்க பர்கரா? ஆமா, பர்கர். அப்புறம் இன்னும் ஒண்ணு ஹாட் டாக். அது இங்க இருந்து இங்க வரைக்கும் போகுது. நம்ம எல்லாம் வாயில வச்சோன்னா கிழிஞ்சிடும், அவ்வளவு பெருசு. அதை விட கொடுமை என்னன்னா, டீ போடுங்க போய் அது கேட்டா அவன் வெந்நிய போட்டு 2 முக்கி குச்சு ஒன்ன சொருகி 2 சுகர் டப்பாவை நீ எடுத்துக்கின்ற, அதுவும் அவன் கொடுக்க மாட்டேங்கிறான். வேணும்னா எடுத்துக்க, இல்லாட்டி ஓடிப்போ. நாங்க மதுரையில டீ கடையில் போய் நான் போடுறேன், டீ போடுறேன். அது நீ போய் சொல்லுவான், தூளை மாத்துனேன். எந்த தூள்னு தெரியாது. தூளை மாத்தினேன் நல்லா. அப்படி அவன் அந்த தூளை மாற்றி அந்த வெந்நியை இறக்கி அந்த டீ இதை புடிவான் பாருங்க, அது அப்படியே கஷாயம் மாதிரி இறங்கும். போடலேன், பால் கொஞ்சம் போடு, மேல ஆடையா இருக்கு போடு, சீரிய தூள் மேல தூள். அப்படி டீ சாப்பிட்டு $1 அது எவ்வளவு? $3. $3னா 250 ரூபா. வெண்ணிக்கு 250 ரூபா வாங்குற பரிதான் வெறும் வெள்ளியா? அதுவா இவ்வளவு சைஸ்ல கொடுத்துறாங்க. நான் 1 வாரத்துக்கு குடிக்கலாம். 1 வாரம் காலையில அதே வெண்ணி, 6ஆவது இருந்தா அதே வெண்ணி தான். இதுக்கு நம்ம தேங்க்ஸ் வேற அவனுக்கு சொல்லிக்குவாங்க, எதுக்கு வெண்ணி கொடுத்தது. எனக்கு என்ன முதுகு வலிக்குதுடா வெண்ணி போட்டு கொடுத்துட்டு. இதெல்லாம் இப்படிதான் இங்க சாப்பிடுறாங்க. அப்புறம் ஏர்போர்ட்ல எல்லாம் இந்த மஃபின் ஒன்று அடிக்கிட்டாங்க பாருங்க, பல கலர்ல இருக்கியா. அதை நமக்காக உடனே சுட வைக்கிறோம். ஏங்க, நம்ம ஊர்ல அந்த டீ கடைக்கு கீழே வடை போடுவாங்க பாருங்க, பார்த்தீங்கன்னா இல்லையா? இவ்வளவு நீளக்க அந்த ஒரு கையை அப்படி உள்ள விட்டு இப்படி ஆடுவான். சட்டி நிறைய மாவு இருக்கும், கையை உள்ள விட்டு அவன் பிசைவான் பாருங்க. சில நேரம் நமக்கு தோணும், என் கையை கழுவுனே இல்லையா, பக்கத்துல இருக்கிற மாவுல அவன் அப்படி பிசைஞ்சா தாண்டா வர டேஸ்டா இருக்கு. அந்த மாவை எடுத்து ஒரு பெரிய வடச்சட்டியில அவன் போடுற விதம் இருக்கு பாருங்க. நீங்க எங்க ஊருக்குலாம் வாங்க, மதுரைக்கு காலையில 5-5:30 மணிக்கு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் மாசத்துல பஜ்ஜி போட்டுட்டு இருப்பாங்க.
நீங்க யாராவது நம்புவீங்களா? அதை வாங்குறதுக்கு 2 பேர் வெயிட்டிங்ல இருப்பாங்க. என்னையா லேட்டா போடுறீங்களா? இங்க 4 மணிக்கு மீனாட்சி கோயில் திறக்கும் போது வர போடுவான், தானே போடுவான். அவ்வளவு தூரம் சுவை கண்டு சாப்பிட்ட மக்கள் இடம்பெயர்ந்த பிறகு இருக்கிறத சாப்பிட்டு இல்லாததுக்காக வருத்தமே படாமல் ஜிபிஎஸ் வச்சு வாழ்க்கையை நடத்துற ஒரு பரிதாபம் இருக்கிறார். ஜிபிஎஸ் மட்டும் நின்றுச்சுன்னு வைங்க, சொந்த வீட்டுக்கு கூட போக மாட்டேங்குது. அடுத்த வீட்டுக்கு போறது அப்புறம் அவங்க வீட்டுக்கே போக மாட்டேங்குது. ஜிபிஎஸ் எப்ப வருது அப்ப வர்றேன், நீ அங்கேயே இரு. அந்தமா சொல்லி இன்னும் 1 வாரம் அது வராம இருக்கட்டும், நீ அங்கேயே இரு. என்னையா இது? இந்த பரபரப்பு எந்த நேரமும் பறந்து கொண்டு இருக்கிறது. அது இன்னைக்கெல்லாம் ஏர்போர்ட்ல இந்த ஊர் சாண்டியாகோ ஏர்போர்ட்ல பிளைட் ஏறதுக்கு ஆள் நிக்கிறான், ரோட்ல நிக்கிறாங்க. நிஜமா நீங்க இன்னைக்கு கேள்விப்பட்டீங்கன்னா, நாங்க வந்து இறங்கும் போது உள்ள போறதுக்கு ஆட்கள் எல்லாம் கியூல நிக்கிறாங்க, ரோடு வரைக்கும் நிக்கிறாங்க. நம்ம ஊர்ல பொங்கல் பரிசு வாங்க நிப்பாங்கல்ல, அவன் கூட கம்மியா தான் நிக்கிறான். ஏன்னா கரும்பு சரியில்லைன்றான். இங்க அவ்வளவு கூட்டம் ஐயா, சின்ன ஏர்போர்ட் பெரும் கூட்டம். எனக்கு இப்பவே பயம் வந்துருச்சு. இங்க இருந்து போக முன்னாடி முதல் நாள் ராத்திரியை போய் துண்ட போட்டு படுத்து ஹாரி பாட்டர் ரிலீஸ் ஆகும் போது, ஐபோன் ரிலீஸ் ஆகும் போது போய் நிக்கிறாங்க கியூ, அது மாதிரி பார்த்தேன். ஆச்சரியமா இருக்கு. என்ன லாங் வீக்கெண்ட் ஆகுல, நாளைக்கு லீவு, இதுக்கு பேர் லாங் வீக்கெண்ட். இதெல்லாம் உங்களுக்கே ஓவரா தெரியும். தமிழ்நாட்டில் பொங்கலுக்கு எத்தனை நாள் லீவு தெரியுமா? 7 நாள். ஒரு வயது லாங் வீக்கெண்ட் சொல்லவே இல்லை. என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன 2 நாள் விட்டுக்கலாம், இதுக்கு பேர் லாங் வீக்கெண்ட். ஒரு நாள் எக்ஸ்ட்ரா போட்டா லாங் வீக்கெண்ட். அதுல ஒரு நாள் வீட்டுல இருக்க மாட்டேங்குது, கிளம்பி எங்கெங்கேயோ போயிடுது. நம்ம ஆளுங்க சென்னையில இருந்து மதுரைக்கு வருவான், மதுரையில இருந்து சென்னைக்கு போவான். பொங்கல் முடிஞ்சது, பாதி பேர் பெருங்குளத்தூர்லயே இருப்பாங்க. ஏன்னா அங்கதான் டோல்கேட், இந்த சைட்லாம் போறதுக்கு கஷ்டம். செங்கல்பட்டை தாண்டக்குள்ள பிடிச்சிடும். அவன் விழுப்புரம் போகும்போது ஜல்லிக்கட்டே முடிஞ்சிடும், திரும்பி ஊருக்கே போயிடலாம். இப்படி ஒரு ஊர்ல இருந்து வந்து இந்த பரபரப்பை பார்க்கும்போது வேடிக்கையா இருக்கு. எப்ப வந்தாலும் புதுமைகள் படைக்கிற ஒரு பகுதியாக, ஒரு நாடாக அமெரிக்கா திகழ்கிறது. எப்ப வந்தாலும் எங்களுக்கு புதுசா ஏதோ ஒரு புதுசு. ஒன்னே ஒண்ணு, இந்த விமான பயணம் தான். நான் இந்த தடவை பட்ட கஷ்டம், கடவுளை யாரும் எதிரி கூட பறக்கிறாரு. அது துபாயில இருந்து எஸ்எஃப்ஓ வர்றதுக்கு 15 மணி நேரம் கடத்திட்டு போற மாதிரி. தீவிரவாதிகள் கடத்தினார்கள், அதே மாதிரிதான் இருக்கு. ஏறி உட்கார்ந்தா என்னன்னே தெரியல. அதை கூட சகிச்சுக்கலாம். கொடுக்குற உணவு இருக்கு இல்லையா, அதுக்கு ஃப்ரிட்ஜே திறந்துடும். அதுல வேடிக்கை என்னன்னா, என்னன்னே தெரியாத ஒரு உணவை கொண்டாந்து வச்சு என்ஜாய் யுவர் மீல். நமக்கு இது என்னன்னே தெரியல, இது வெஜ்ஜா நான்வெஜ்ஜா, கருகி போன மாதிரி இருக்கு. கம்பு கேழ்வரகுல அடை செய்வாங்கல்ல, அது மாதிரி இருக்கு. அதை விட அப்ப பறிச்ச அத்தனை இலை தலையும் கொண்டு வச்சுறாங்க. நம்ம ஊர்ல வச்சா வெள்ளாடு கூட திங்க. கூட 2 ஏதோ ஐஸ் போட்டு ஏதோ வச்சிருந்தாங்க குழுமையா, எதுவும் செட் ஆக மாட்டேங்குது. அந்த நேரம் தான் தயிர் சாதமும் இட்லி இருந்தா எப்படி இருக்குன்னு தோணுச்சு பாருங்க. என்னதான் இருந்தாலும் தமிழை எதுல சாதனை படிச்சாலும் இல்லையா, தயிர் சாதத்துல அவன் பண்ண சாதனை இருக்க மகா பெரிய சாதனை. விண்வெளிக்கு மட்டும் அதை எடுத்துட்டு போயிருந்தாங்கன்னா சுனிதா வில்லியம்ஸ் சீக்கிரமே வந்திருப்பாங்க. ஆமையா, எதுவும் வேணாம், இதை வச்சே வாழ்ந்துடலாம். இப்ப கொடுக்கறது இந்த காசையும் கொடுத்து திங்காம கொள்ளாம வந்து, இப்ப நம்ம ஹோட்டல்ல வாங்கினாலும் பேக் பண்ணி எடுத்துட்டு போலாம்.
ஃப்ளைட்ல அதுவும் கிடையாது, கொஞ்ச நேரத்தில் அள்ளிட்டு போயிடும். ரொம்ப கஷ்டம். அத்தனை சிரமங்களுக்கு மத்தியிலும் நாங்கள் எல்லாரும் கஷ்டப்பட்டு வர்றது ஒரே ஒரு விஷயத்துக்கு தான். 10,000 மைல் கடந்து தமிழை நேசிக்கிற தமிழர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் அழைக்கிறார்கள் என்பது. 10 மைல் தொலைவுக்குள்ள 10 பிரிவாக இயக்குவது தமிழர்கள். அதுதான் இயல்பு. விதியே விதியே தமிழர் சாதியை என் செய்யக்கருது இருக்கின்றாயடான்னு பாரதி சொல்றார். நெல்லிக்காய் மூட்டை அப்படின்னு அந்த காலத்துல நெல்லிக்காய் மூட்டைன்னு சொல்லுவாங்க. திறந்து விட்டா செதறும். நெல்லிக்காய் மூட்டையை ஒரு சாக்குக்குள்ள இருந்து அப்படி திறந்தா செதறும். மொழியால் இணைய வேண்டியவர்கள் ஜாதியால், சமயத்தால், ஊர் பெருமையால், கட்டுப்பாடுகளால் பிரிந்து கிடக்கிறார்கள் பல வகையாக. ஆனால் அப்படி இருக்கிற இடத்திலிருந்து வந்த நீங்கள் இங்கு வந்த பிறகு மொழி மீது இருக்கிற ஆர்வத்தால் தமிழ் பள்ளிகள் வைக்கிறீர்கள், தமிழ் சங்கங்கள் நடத்துகிறீர்கள், இணைகிறீர்கள், பரபரப்புக்கு மத்தியிலும் சந்தோஷம் காணுகிறீர்கள் என்றால் நீங்கள் உண்மையிலேயே பேறு பெற்றவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்கள் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. இப்போ பட்டிமன்றத்துக்கு போயிடலாம் நேராக. இன்பத்திலும் துன்பத்திலும் எப்போதும் உடன் வருவது உறவா நட்பா? உங்களுக்குள்ள அதை பத்தி இப்பவே ஒரு முடிவு இருக்கும். உறவுன்னு நிறைய பேர் நினைப்பீங்க, நட்புன்னு நிறைய பேர் நினைப்பீங்க. ஆனா இந்த உறவுன்னு பேசுறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. செல்வி காவியா தேனப்பன், அவங்க பேரை கேட்டாலே தெரியும். தேனப்பன் அப்படின்னா காரைக்குடி தான். இன்னமும் பழைய பாரம்பரியத்தின் மிச்ச சொச்சம் இருக்கிற ஒரு பகுதினா அது செஞ்சுதான். இவங்க பேருக்காக நான் சொல்லல, நான் பல முறை போயிருக்கிறேன். கம்பன் கழகத்தை முதல்ல தொடங்கிய பகுதியே காரைக்குடி தான். இன்னைக்கு உலகம் முழுக்க கம்பன் கழகங்கள் இருக்கு. காரைக்குடியில பேரறிஞர் சாதனா கணேசன் ஒருத்தர் இருந்தார். அவர் சுதந்திர போராட்ட வீரர், சட்ட போடாம இருப்பார், காந்தி மாதிரி. அவர் தான் 1940களில் கம்பன் கழகத்தை தொடங்கினார். அது இன்றைக்கு ராமாயணம் உலகம் முழுக்க பேசப்படுவதற்கு அதுதான் அடிக்கல் நாட்டியதுன்னா அந்த ஊர் காரைக்குடி. காரைக்குடி சமையல்னா தனி, அந்த ஊர்ல இருக்கிற டைல்ஸ் கூட தனி. டைல்ஸ் தரையில போடுறாங்கல்ல, டைல்ஸ். சமையல் ரொம்ப, வீடுகள் 6 கிடந்தன்னு அகல் நெடுந்தெருன்னு அந்த காலத்துல சொல்லுவாங்க. 6 இருந்த மாதிரி தெரு இருக்குமா? அப்படி தெருக்கள் இன்னைக்கு நீங்க பார்க்கலாம். பிரம்மாண்டமான வீடு, 1000 ஜன்னல் வீடெல்லாம் இருக்கு காரைக்குடி பக்கம். இப்பயாவது இந்தியா போனீங்கன்னா போய் பார்க்கலாம். ஒரு வீட்டுல 1000 ஜன்னல். இப்படியெல்லாம் ஒரு பாரம்பரிய மிக்க பகுதியிலிருந்து தமிழையும் சைவத்தையும் என்றைக்கும் மறக்காத மக்களாக இருக்கிற ஒரு இடத்துல இருந்து பொண்ணு வந்திருக்கிறாங்க. சந்தோஷம். அடுத்தது காமேஸ்வரி நெடுஞ்செழியன். ஒரு சென்னைக்காரங்க 16 வருஷமா இங்க இருக்கிறாங்க சாண்டியாகோல. புது புது சவுண்ட் எல்லாம் வருது. அப்புறம் அந்த அணியில ராஜாராமன் கிருஷ்ணன், தமிழ் பள்ளியில வாலண்டியரா இருக்கிறார், தமிழ் சொல்லி இருக்கிறார். ராணிப்பேட்டை வேலூர் பக்கத்துல இருக்கிறாங்க. பிஹெச்டிஎல் அங்க இருக்கு, பெல் நிறுவனம் இருக்கு. ரொம்ப வித்தியாசமான பரபரப்பான பகுதி ராணிப்பேட்டை. நாங்க போயிருக்கிறோம் பெல்லுக்காக. அந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறார், பெரிய பதவியில் இருக்கிறார். இவங்கெல்லாம் என்ன பதவியில் இருக்காங்கன்னு எனக்கு சொல்ல தெரியாது. நல்ல உயர்ந்த பதவிகளுக்கு போன பிறகும் ஏதாவது இந்த மக்களுக்கு செய்யணுன்ற எண்ணம் ஒரு சிலருக்கு தான் இருக்கும்.
தமிழ் பள்ளியில போய் சொல்லி கொடுக்கறதெல்லாம் கடினம். அதெல்லாம் அவர் செய்கிறார் என்பது ஒரு பேச்சாளராக அவர் வந்தார் என்பதை அடுத்தது வள்ளிக்கண்ணு முத்தையா அவர்கள். அவங்க தான் எங்களுக்கு மத்தியான சாப்பாடு கொடுத்தாங்க. சாப்பாடு ரெடி பண்ணி வந்து காத்திருந்தாங்க. யார் செய்வா அந்த மாதிரி? காரைக்குடி சமையல சாண்டியாகோல சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு நல்ல பொறுமையா அவங்க சர்வ் பண்ணாங்க, பரிமாறினாங்க. சாம்பாரும் நல்லா இருந்துச்சு. சில பேர் சாம்பார்னு சொல்லுவாங்க, ரசம் மாதிரியே இருக்கும். ரசம்னு சொல்லுவாங்க, சாம்பார் மாதிரி இருக்கும். நமக்கே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடும். இது சாம்பாராகவே இருந்தது, சுவையா இருந்தது, காரம் இல்லாமல் இருந்தது. ஆனா அவங்க பேச்சில் காரம் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னங்க இருக்குமா இல்லையா? இந்த 4 அறிஞர்களும் உறவுதான் பேச போறாங்க. நட்பே என்று சொல்வதற்கு செல்வி திஷா ராமாச்சந்திரன், பிரான்மலையிலிருந்து வந்திருக்காங்க. மதுரைக்கு பக்கம் இல்ல, அங்கதானே இந்த விழா நடக்கும். பாரி விழா ரொம்ப முக்கியமான ஒரு ஊர். பாரி விழா இன்னமும் நடத்திட்டு இருக்காங்க. எல்லாம் அந்த ஏரியா தான், சிங்கமுனரி, காரைக்குடி எல்லாம் பக்கம். அந்த ஊர்ல இருந்து பரதநாட்டியம் இவங்க பண்றாங்க. அடுத்தது அந்த அணியில சிவகுமார் குமாரசாமி, ஒரு கிரிக்கெட் கோச்சாம. ரோஹித் சர்மான்னு அவருக்கு ஒரு கோச் இதுவரைக்கும் எனக்கு இப்படி ஒரு சவுண்ட் எஃபெக்ட் வந்தது. ஆஸ்திரேலியால போய் கேப்டனையே அணியில இருந்து எடுத்தாங்க. அது கௌதம் காம்பீர்னு ஒரு நல்ல கோச் இருந்தார். அவர் பார்த்தாரு, நீ தானே கேப்டன், நீ போய் உட்காரு, மீதி பேர் விளையாட சொன்னாரு. இப்படி எல்லாம் நடக்குது நம்ம ஊர்ல. அது அங்க பேச முடியாது, ஏன்னா அது வேற பிரச்சனை. ஆனா இவர் விமன்ஸ் கிரிக்கெட் டீமுக்கு கோச்சா இருக்கிறார். அதுக்கு இன்னும் ஒரு கூடுதல் ஆளுமை வேணும். அதை விட பல நாடுகள்ல வேலை செய்திருக்கிறார். சிங்கப்பூர், ஜெர்மனி, இங்க ஆல்பனின்ற இடத்துல இருந்திருக்கிறார். நாங்க ஒரே ஒரு முறை அந்த ஊரை பார்த்துருக்கிறோம். ரொம்ப அழகான ஊர் ஆல்பனி. நானும் மேடம், நீங்க என் கூட பேசிக்கிட்டீங்களா? ஓ, அங்கேயும் நீங்க தான் வந்தீங்களா? பல வருஷம் முன்னாடி, ஒரு 5-6 வருஷம் 7-8 வருஷம் இருக்கும். ஆல்பனியில ரொம்ப அழகான கோயில், லேண்ட்ஸ்கேப் ரொம்ப நல்லா இருக்குது. அங்க போயிருக்கோம். அங்கிருந்து வந்திருக்கிறார். அப்புறம் தீபலட்சுமி சுப்பிரமணியம், திருச்சிக்காரங்க, மலைக்கோட்டை மாநகர், தமிழ்நாட்டின் மைய புள்ளி. மலைக்கோட்டை நகர தலைநகர் ஆகுதுன்னு ரொம்ப கேட்டாங்க. எம்ஜிஆர் கூட விரும்பினார். ஆனா அது முடியாம போச்சு. அந்த கஷ்டத்தை இப்ப சென்னை அனுபவிக்குது. நிக்க முடியல, நடக்க முடியல, ரொம்ப கஷ்டம். அருமையான ஊர், காவிரி கரையில இருக்கிற அருமையான ஊர். ஸ்ரீரங்கத்தை நினைச்சாலே சந்தோஷம். எவ்வளவு பெரிய ஊர். அங்க இருந்து வச்சிருக்கிறாங்க. நிறைவாக இவங்களை பற்றி நான் அறிமுகம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா பட்டிமன்றங்களுக்கு அறிமுகம் அப்படின்ற ஒரு முகமா வச்சோம்னா பாரதி மரத்தை எப்பவும் சொல்லலாம். ரொம்ப அருமையான ஒருத்தர் பாராட்டுறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனா ஒரு சில நேரங்கள்ல சொல்லாமல் விடுவதும் தவறு.
எங்க பட்டிமன்ற குழுல சாலமன் பாப்பி ஐயா யாரையுமே நீளமா பாராட்ட மாட்டார். பேசும்போதும் பாராட்ட மாட்டார், பேசி முடிச்ச பிறகும் பாராட்ட மாட்டார். இல்ல அது வேடிக்கை இல்லை. ஒரு நாளாவது பேசி முடிச்சே அப்படிலாம் சொல்ல மாட்டார். அவருக்கு சொன்னா மிதந்துருவாங்க. இவை இன்னும் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கியா. எதுக்கு வீணா ஒருத்தர் பாராட்டுறா? யாராவது இந்த மேடையில வந்து ஐயாதான் அப்படின்னு ஆரம்பிச்சான் உட்கார சொல்லியா. காமராஜர் அப்படி செய்வார்னு. காமராஜர் பற்றி இவர் தான் கர்ம வீரன், அவனை கூப்பிடு. அதுக்காக நான் அவனை கூப்பிட்டேன். ஏய் எந்த வேலையை வருமோ அதை செய்யடா அப்படின்னு திட்டுறத நான் ஒரு முறை அவர் பேசுறத பார்த்துருக்கேன். 75 1975 அவர் பேசுறத பார்த்துருக்கேன். தன்னை புகழ்வது அந்த காலத்து தலைவர்கள் விரும்பினதில்லை. ஆனா இந்த காலத்து தலைவர்கள் அதுக்கு ஆள் செட் பண்ணியே கூட்டு போறாங்க. 23ஆம் மூலிகை சொல்லுவாங்கல்ல, என்ன சூதியில 2 வெளியே காரணம், அதுதான் நடக்குது. தேவையில்லாம புகழக்கூடாது. ஆனா பாரதி மேடம் வந்து செய்வதிலேயே மிகச்சிறந்த ஒன்றை நான் சொல்லிட்டு போனோம். வாரந்தோறும் டைம்ஸ் ஆஃப் இந்தியால திருக்குறளுக்கு ஆங்கில உரை எழுதுறாங்க. தமிழ்நாட்டில் 110 வாரம் எழுதியிருக்காங்க. 110 வாரம்னா 2 வருஷம் எழுதியிருக்காங்க. வாரந்தோறும் எழுதணும். இங்க வந்துட்டாங்கல்ல, நாளைக்கு உட்காந்து எழுதுவாங்க. நமக்கு தமிழ்ல பேர் எழுத சொன்னாலே நெறி. இங்கிலீஷ்ல திருக்குறளுக்கு ஒரு உரை எழுதி அதை ஒரு நேஷனல் ஒரு பத்திரிகை அதை வெளியிடுது. தொடர்ந்து நான் ஒருவரின் திறமையும் புலமையும் உலகை வியக்க வைக்கும். நீங்க வாய்ப்பு இருந்தால் சென்னை டைம்ஸ், அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவை பாருங்க. இவங்க இது கற்று நிறைய வரும். ஒரு குறளுக்கு புதுமையான விளக்கம். எனக்கே ஆச்சரியமா இருக்கு. நான் வாரந்தோறும் வாசிப்பேன். இவ்வளவு ஆற்றல் இருந்தும் பட்டிமன்றம் என்ற கலை வடிவத்துல தன்னை ஒரு பேச்சாளராக வைத்துக் கொள்ளுகிற பெருந்தன்மையை தான் நான் எப்போதும் இயக்கிறேன். 8 பேர் தயாரா இருக்கிறாங்க. நீங்க தயாரா இருக்கிறீங்க. நான் கொஞ்சம் நீளமா பேசிட்டேன்னு நினைக்கிறேன், கொடுத்துக்கங்க. இவங்க எல்லாரும் அளவாதான் பேசுவாங்க, எக்ஸப்ட் பாரதி மேடம். ஏன்னா அவங்க பேசிட்டாலே நீங்க காத்துருக்கீங்க. இந்த ஊர்ல நிகழ்ச்சி அனௌன்ஸ் பண்ண உடனே டிக்கெட்ஸ் சோல்ட் அவுட்னு சொல்லி கேள்விப்பட்டேன். உங்களது தமிழ் ஆர்வத்துக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்து அந்த பட்டிமன்றத்தை தொடங்குகிறோம். இன்பத்திலும் துன்பத்திலும் உடன் வருவது உறவே என்று சொல்ல வருகிறார் காவியா தேனப்பன் அவர்கள். தமிழுக்கு அமுதென்று பேரு, அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்க உயிருக்கு நேர். தாய் தமிழுக்கு என் முதற்கண் வணக்கம். போற்றுதலுக்கும் பாராட்டுக்கும் உரிய நடுவர் திரு ராஜா அவர்களே, திருமிக எழுத்தாளரும் பேச்சாளரும் ஆகிய திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களே, சபையில் அமர்ந்திருக்கும் எனது அருமை அத்தைகளே, மாமாக்களே, இங்கு வந்திருக்கும் சாண்டியகோ சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அப்பா, அம்மா, அண்ணன், அக்கா, தம்பி, தங்கச்சி, தாத்தா, பாட்டி, பெரியம்மா, பெரியப்பா, அத்தை, மாமா, சித்தி, சித்தப்பா, உறவு வந்து பறந்து விரிந்தது. ஆனா நட்பு வந்து ஒரு குட்டி வட்டம். அதுல வந்து ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ், அங்க நம்ம சந்திக்கிறாங்கன்னா நம்மளோட நண்பர்கள். நம்ம நண்பர்கள் எல்லாரும் பெரும்பாலும் நம்ம வயது சமத்துல இருக்காங்க. ஆனா உறவு வந்து தலைமுறைகளை தாண்டுறது. நம்ம இப்ப வந்து ஒரு தாத்தா பாட்டியோட செல்லம், ஒரு அம்மாவோட அரவணைப்பு வந்து உங்களுக்கு நட்புல கிடைக்குமா? இப்ப வந்து நம்ம எல்லாரும் மாதிரியும் குட்டி வயசுல இருந்தே எனக்கு எப்ப விடுமுறை வந்தாலும் நான் என்னோட உறவினர்களோட வீட்டுக்கு தான் போவேன். அங்க நம்மளுக்கு கிடைச்ச அனுபவங்கள் நம்ம யாராலையும் மறக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு விடுமுறையில தான் நான் தமிழை எப்படி எழுத படிக்க கத்துக்கிட்டேன். நடுவரையா இங்க வந்து பிப்ரவரி மார்ச்லாம் வந்துட்டா இங்க இருக்க பெற்றோர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா? எனக்கு தெரியாம நான் தூரத்துல பறக்கலையே.
இங்க இருக்க எல்லா அப்பா அம்மாக்கும் அந்த டைம்ல ஒரே ஒரு வேலை தான் இருக்கும். உட்காந்து கூகுள் ஃபிளைட்ஸை திருப்பி திருப்பி ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு இருப்பாங்க. எப்படிடா வந்து ஃபிளைட்ல நல்ல டீல வாங்கி ஊருக்கு போறதுன்னு. நம்ம எல்லாருக்கும் இங்க இவ்வளோ ஒரு நல்ல கம்யூனிட்டி அண்ட் சப்போர்ட் சிஸ்டம் இருக்கு. அதை மீறி நம்ம காசு பணம் இன்னும் நடுவரைய சொன்ன மாதிரி திருட்டிட்டு போனதுக்கு மாதிரி ஃப்ளைட்ல கூட உட்காந்து நம்ம உறவை தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம வந்து சமுதாயத்தில் இருக்க எல்லா பிணைப்புகளும் வந்து உறவுக்கு தான் நோக்கி போகுது. நம்ம வந்து நம்மளோட தலைவர்களை கூட உறவு முறையா சூட்டி தான் நம்ம கூப்பிடுறோம். காந்தி தாத்தா, நேரு மாமா, அந்த மாதிரி. இப்போ நேரு மாமா சரி சரி நல்லா சொல்றாங்க. இப்போ உங்களோட குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா கூட அவங்களோட நண்பர்கள் எல்லாரும் ப்ரோ ப்ரோ அப்படிதான் கூப்பிடுவாங்க. நம்ம எல்லாரும் வந்து உறவுக்கு தான் தேடிட்டு இருக்கோம். ஆனா உண்மையான உறவு வந்து இன்பத்துல மட்டும் இருக்காது, துன்பத்திலே இருக்கும். அதை பத்தி திருவள்ளுவர் வந்து சொல்லி இருக்குது, பற்றற்ற கண்ணும் பழமை பாராட்டுதல் சுற்றத்தார் கண்ணே உள. அதுக்கு அர்த்தம் வந்து என்னன்னா, நம்மளுக்கு காசு பணம் எதுவும் இல்லைன்னா கூட நம்ம கூட பழைய மாதிரியே பழகிறது நம்மளோட உண்மையான உறவு மட்டும்தான். இப்ப இந்த பழைய காலத்துல மட்டும் இல்லை, இந்த காலத்துல கூட எனக்கு பிடித்த ஒரு ரொம்ப பிரபலமான பாடகர் ராப்பர் ஜேக் சொல்லியிருக்காரு, guess that's why they say you need family for, because I can't depend on you anymore. நட்பு வந்து ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் மாதிரி. நம்ம கொடுக்கறத திருப்பி வாங்கிக்கலாம், ஒரு உதவிக்கு இன்னொரு உதவி. ஆனா உறவு வந்து ஒரு அக்ஷய பாத்திரம் மாதிரி, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நமக்கு வந்து அன்பு ஊக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். உறவுல சண்டை வரும், அது திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன இன்னொரு திருக்குறள் வந்து, தமிழாகி துற்றுறந்தார் சுற்றம் அறமாமை காரணம் இன்றி வரும். அதுக்கு அர்த்தம் என்னன்னா வந்து கண்டிப்பா உறவுல சண்டை வரும், ஆனா அந்த சண்டைக்கு வர காரணம் முடிஞ்சோம் உறவு திருப்பி உறவு ஆயிடும். அது நம்ம நன்மையில அன்னைக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா, சண்டையில சட்டை கிளியும் ஆனா உறவு முடியாது. கடைசியாக யாதும் ஊரே யாவரும் கேளீர். இன்பத்திலையும் துன்பத்திலையும் நம்ம உடன் வருவது உறவு மட்டும்தான். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம். பொங்கலை வெடி போட்டு கொண்டாடுறது நீங்க தான். எனக்கு தெரியும் உலகத்துல எங்கேயும் வெடி போடல. அதுவே இந்த பொண்ணு பேசும்போது 2 முறை வெடி போட்டாங்க. அதுக்கு காரணம் மைக்குன்றாங்க. யூஎஸ்க்கு வரும்போதெல்லாம் பல முறை பார்த்துக்கிறாங்க. இங்க எல்லாம் நல்லா இருக்கு, மைக் மட்டும் நல்லா இருக்கு. இப்ப தீயணைக்கு மழையும் நல்லா இல்லைன்னு கேள்விப்பட்டேன். இது மாதிரி எங்க வேடிக்கைகள் நிறைய இருக்கு. எவ்வளவு டெக்னாலஜி இருந்தாலும் எந்த ஊர்லயும் மைக் தெரியாது. ஏன்னா காரணம், நம்ம வச்சிருக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாருமே இந்த பள்ளிக்கூடங்கள்ல தான் வைக்கிறோம். அவங்க லெவலுக்கு தான் அவங்க வச்சிருப்பாங்க. அப்புறம் அவங்களுக்கு இந்த பட்டிமன்றம்ன்றதுலாம் தெரியாது. அவனுக்கு எப்படி தெரியலையோ, அவங்க நகர் உலா வர்றாங்க. சில இடங்கள்ல இவங்களுக்கு தனியா ஒரு ஏற்பாடு பண்ணி பிள்ளைகளை வச்சு அங்க இது பண்ணுவாங்க, மேஜிக் ஷோ எல்லாம் பண்ணுவாங்க. எல்லா இடத்துலயும் சாத்தியம் இல்லை. இத்தனைக்கும் மத்தியிலையும் கொண்டு வந்த செய்தியை ஒரு குழந்தை பேசி இருக்குன்னா எவ்வளவு பாராட்டு. அவங்க கேள்வி கேட்டாங்க, நீங்க எல்லாரும் எதுக்கு ஊருக்கு போக டிக்கெட் போடுறீங்க? அது கூகுள் சர்ச் பண்ணுங்க, எங்க கம்மியா போலாம் பாக்குறீங்களா? இல்ல என்னங்க, நீங்க எல்லாத்துக்கும் அமைதியா இருக்கக்கூடாது. அப்படி கம்மியான ஒரு பிரைஸ்ல டிக்கெட் போட்டு அங்க ஏகப்பட்ட ஏற்பாடு பண்ணி கும்பகோணத்துல இறங்கி அத்தனை கோயிலும் பார்த்து பண்றமா இல்லையா? நல்லிக்கு போய், ஜிஆர்பி போய், பல்டாக்ல பார்த்து,
பொடி அரைச்சு பொடி, பருப்பு பொடி, மிளகா பொடி, கத்திரிக்காய் பொடி, கருவாட்டு பொடி, எல்லா பொடியை அரைச்சு இங்க வரும்போது நாய் மோப்பம் பிடிக்க கூடாதுன்னு சாமியை கூப்பிட்டு இவ்வளவு எதுக்கே பாத்தீங்க. நண்பர்களை தேடி போறீங்களா, உறவை தேடி போறீங்களா? ஒரே கேள்வி. திருக்குறள்லாம் இவ்வளவு அழகா உச்சரித்தாங்க பாருங்க. பாராட்டாங்க. பற்றற்ற கண்ணன் பழமை பாராட்டுகள் சுற்றத்தார் கண்ணே உல. நல்ல குரல் எல்லாம் எடுத்துட்டு வந்து யாதும் முறை யாவரும் கேள்வி வரை கேட்டுக்கிறாங்க. நாங்க சென்ற முறை இங்க வந்தப்போ ஒரு மேகநாதனுக்கு தெரியும், 2023 இந்த முயற்சியை பண்ணணும். நாங்க தான் தொடங்கினோம், நானும் பாரதி தான் தொடங்கினோம். எல்ஏல இன்னைக்கு கூட அவர் எங்களை பார்க்க வந்திருந்தார். ராஜ் முத்துசாமின்னு அப்ப அவர் தலைவராக இருந்தார் எல்ஏ தமிழ் சங்கத்தில். அவர் பையனை நான் பார்த்தேன், அவர் தற்செயலா பார்த்தேன். நல்ல உயரமா நல்ல தமிழ்ல பேசுறான். இந்த பையனை பேச்சியாளர் ஆக்கலாமா நாளைக்கு பட்டிமன்றத்துக்குன்னு கேட்டேன். சார் வேணாம் சார், அதான் கஷ்டம். அந்த பையனை நான் கேட்டேன், பேசுவியா? ஆமாண்ணா. இவனுக்கு இணையா இன்னொரு பேச்சாளரை ரெடி பண்ணுங்க. ஒரே நாள்ல 2 பிள்ளைங்க இளைஞர்கள் ரெடியானாங்க. உண்மையிலேயே அந்த பட்டிமன்றத்துக்கு ஹைலைட் அவங்க பேச்சாதான் இருக்கு. அதுல 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு, குழந்தைங்களை விட்டுருங்க, டீனேஜர்ஸ் இதுக்குள்ள வரலைன்னா இன்னொரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு தமிழ்ச்சங்கம் நடத்த ஆள் இல்லாம. இப்போ இந்த பிள்ளைகளை இழுத்துட்டு வந்தோம்னா ஒருவேளை தமிழில் பேச வாய்ப்பு இல்லாமல் அல்லது கொஞ்சம் கூச்சப்படுகிற அடுத்த பிள்ளைகள் இவங்கள மாதிரி நானும் மேடைக்கு வரணும்னு ஆர்வப்படுவாங்க. நீங்கள் சொல்லாமலே தமிழ் வளரும் என்பதற்காகத்தான் இந்த ஏற்பாடு. அது 2023 7 ஊர்களில் பண்ணோம். 7 ஊர்களில் இளைஞர்கள் கிடைச்சாங்க. இது எங்களுக்கு ரொம்ப பெருமை. அதை இந்த முறை நேற்று எஸ்எஃப்ஓல பண்ணோம். 2 பிள்ளைங்க அருமையா பேசுறாங்க, ரொம்ப நல்லா பேசுறாங்க. அதுல ஒரு குழந்தை வந்து பாரதி மரத்தை சேலஞ்ச் பண்ணுச்சு. இவ்வளவு காலத்துல நானே பண்ணது. ஏன்னா அடி வாங்கினவனுக்கு தானே வழி தெரியும். நம்ம சும்மா கிடக்கிற சங்க ஊதி கட்ட மாதிரி நம்ம பாடி போயிடணும். ஆனா அந்த பொண்ணு முதல் பேச்சாளரை வந்து நின்று இதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு கேட்டது. நான் எந்திரிச்சு போயிடலாமான்னு பார்த்தேன். இடம் கண்டு பயம் அறியாதுன்னு அதான் அந்த மாதிரி இந்த குழந்தைகளுக்கு மேடைக்கு வந்து ரொம்ப அருமையா பேசியிருக்காங்க. வாழ்த்துகள், பாராட்டு. இப்போ செல்வி திஷா நட்பே வாங்க. இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். தமிழின் அடையாளமாக சாண்டியாகோவில் ஒளிர்ந்து இது போன்ற நல்ல வாய்ப்புகளை அள்ளி வழங்கும் சாண்டியாகோ தமிழ் சங்கத்திற்கு எனது வணக்கம். பட்டிமன்ற உலகில் மகாராஜாவாக திகழும் நடுவர் திரு ராஜா சார் அவர்களுக்கும், கவிஞர் பாரதியின் புதுமை பெண்ணாக நம் கண்முன்னே காட்சி தரும் திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களுக்கும், மேடையில் என்னை போன்ற பதற்றத்தில் இருக்கும் பேச்சாளர் பெருமக்களுக்கும், செல்ஃபி எடுத்தே சோர்வாக இருக்கும் பார்வையாளர்களுக்கும், இங்கு எதற்கு வந்தோம் என்று புரியாமல் விளையாடி கொண்டிருக்கும் ஜென்னால்பா கிட்ஸ்க்கும் செல்போனை பார்த்து கொண்டிருக்கும் ஜென்சி கிட்ஸ்க்கும் எனது வணக்கம். என்ன நடக்குதுன்னே தெரியாம மைக் போடுறாரு, அவருக்கு ஒரு வணக்கம். பாரிவள்ளல் அந்த பிரார்மலை தான் எங்கள் சொந்த ஊர். அங்கிருந்து வந்துட்டு பாரிவள்ளல் மற்றும் ஔவையாரின் நட்பை பற்றி பேசாமல் எப்படிங்க இருக்கிறது? அவங்க பேசுறது கொஞ்சம் கேட்கணும், தெளிவா இல்ல. கொஞ்சம் மைக்கு சரி பண்ண, கொஞ்சம் விலகி நின்று பேசு, கொஞ்சம் பின்னாடி. சாகாவரம் கொண்ட நெல்லிக்கனியை தானும் உண்ணாமல் தன்னுடைய மகள்களுக்கும் தராமல் நண்பரான அவ்வைக்கு தந்து அந்த காலத்தில் ஆண் பெண் நட்புக்கு சான்றாக இருந்தார்கள். இந்த நவீன காலத்தில் ஆண் பெண் நட்புக்கு இலக்கணமாய் திகழ்வது நடுவர் திரு ராஜா அவர்களும் பாரதி பாஸ்கர் மேடம் அவர்களும் தான்.
பகை நட்பால் கொண்டொழுகும் பண்புடையாளன் தகைமைதான் தங்கிற்று உலகு. பகைவர்களையும் நண்பர்களாக கருதி பழகுகின்ற பெருந்தன்மை பண்பை இந்த உலகமே போற்றி புகழும். இந்த திருக்குறள்ல கூட பகைவரா உறவா நினைக்க சொல்ல, நண்பரா தான் நினைக்க சொல்றாங்க. ஏன்னா உறவுக்குள்ள ஒரு சின்ன பாரபட்சம் நல்ல நட்புக்கு அது தெரியாதுங்க. உறவுல பிரச்சனை என்னன்னு நான் சொல்றேன். தங்கைகள் இருக்கிற அக்காக்களுக்கு மட்டுமே தெரியும் நமக்கு வாங்குறது எதுவுமே நமக்கு மட்டும் சொந்தமானது இல்லை. இங்க ஊருப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கிறவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. ஒரே ஒரு தங்கச்சி வச்சுட்டு நான் பட்ட வீட்டுக்குள்ள கை கால் முளைச்ச ஏஐ மாதிரி சுத்திட்டு இருப்பா. எப்படியெல்லாம் அவ்வளோ இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுவானே தெரியல. எதை கேட்டாலும் பதில் இருக்கும், அது நமக்கு பாதிப்பாவே இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. எங்க அம்மாவை கிட்ட அக்கா என்ன பண்றான்னு கேட்டா போதும், ஃபுல் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டே கொடுத்துருவா. மார்னிங் அவ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல, ஸ்கூல்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸோட ஸ்டார்பக்ஸ் போயிட்டு லேட்டா வந்தா, பியானோ பிராக்டிஸ் பண்ணல, டாக் வாக்கிங் கூட்டிட்டு போல, இன்னும் ஹோம்ஒர்க் முடிக்கல, நேற்று நைட் கூட ஸ்லீப் பண்ற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தா. வேற எதுவும் எனக்கு தெரியாது, பட் she ate a lot of snacks சொல்லிட்டு முடிச்சு விட்டுட்டு போயிடுவா. பட் அவங்க எங்க அம்மா அவங்க விஸ்வரூப தரிசனத்துக்கு காமிச்சிருவாங்க. அப்புறம் எங்க அப்பா அவரோட லஞ்ச் அடிச்சுனே ஆரம்பிச்சிருவாங்க. பட் அவங்க யாருக்கும் தெரியாதது அவங்களோட ஃபுல் டைம் வேலையே என்னைய வேலை பார்க்கறதுதான். இதுதான் ஹைலைட்டே. அவையெல்லாம் தப்பு பண்ணாலும் முதல்ல என்னையெல்லாம் திட்டுவாங்க. என்னவோ நான் கூட இருந்து அவ கரெக்டா தப்பு பண்றாங்கன்னு பார்க்க. அந்த மேடம் சம்பவத்தை சைலண்டா செஞ்சுட்டு போவாங்க. சம்பவ இடத்துல நம்ம இல்லைனாலும் நம்ம தான் சிக்குவோம். இப்போ நார்மலா வீடு தேடுறப்போ ஃப்ரெண்ட்லி நெய்பர் இருக்கான்னு பாக்குறோம். போய் ஸ்டே பண்ற இடத்துக்கு ஃப்ரெண்ட்லி ஹோட்டல் இருக்கான்னு பாக்குறோம். ஈவன் நம்ம போன்ல யூஸ் பண்ற ஆப் கூட யூசர் ஃப்ரெண்ட்லியான்னு பாக்குறோம். டாக்டர்ஸே நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட பிள்ளைங்களோட ஃப்ரெண்ட்லியா பழகுங்கன்னு சொல்றாங்க. இப்படி நம்மளை சுத்தி எல்லாமே ஃப்ரெண்ட்லியா இருக்கணும்னு நினைச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் மேல மட்டும் குறை சொன்னா எப்படிங்க? என்னோட ஸ்கூல்ல 2000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. எங்க எல்லாருக்கும் சேர்த்து வெறும் 7 கவுன்சிலர்ஸ் தான். எனக்கு வர ஒவ்வொரு டவுட்டுக்கு போய் எங்க கிட்ட நிக்க முடியுமா? எனக்கு முழு நேரமும் கவுன்சிலர்ஸா இருக்கிறது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். எப்போ என்ன பிரச்சனைனாலும் ஒரே ஒரு கால் தான், 1-800 ஃப்ரெண்ட்ஸ். எல்லா ஹெல்ப்பும் கிடைச்சிடும். எனக்கு தாய்மாமாக்கள் 2 பேர் தான். ஆனால் நட்பாக அறிமுகமாகி என்னை கையில் ஏந்தியதா ஆகட்டும், இன்று கைத்தட்டி உற்சாகப்படுத்துவதா ஆகட்டும், இங்கிருக்கும் மாமாக்களே. கைமாறு வேண்டாம், கடப்பாடு மாறி மாட்டிய நாற்றும் கொள்ளோ உலகு. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம பொழிகின்ற மலை போல எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம ஹெல்ப் பண்றதுதான் உயர்ந்த நட்பு. சுயநலமற்ற அன்புக்கும் எல்லாரையும் சமமாக பார்க்கும் பண்புக்கும் மறுபெயர் தான் நட்பு. இறுதியாக ஆனால் உறுதியாக உறவுகளுடனும் நட்புடன் பழகவே ஆசைப்படுகிறோம் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி பாரதி மேடம் மட்டும் இந்த பேச்சாளராக இல்லைன்னா பட்டிமன்றத்தை இப்பயே முடிச்சிடலாம். பகை நட்பால் கொள்ளும் பண்புடையாளன் தகமைக்கண் தங்கும் உலகு. கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாற்றும் என்னாத்தும் கொள்ளோ உலகு. என்ன குரல்களை எடுத்துட்டு வந்து சாண்டியாகோல பேசியிருக்கிறாங்கன்னா, திருவள்ளுவர் காலம் கடந்து வாழ்வார் என்பதற்கு இதவே உதாரணம். கொஞ்சம் அவங்க ஆக்சன்ஸா அவங்க பேசும்போது ஒலி அமைப்பு எனக்கு காதுல விடலை.
ஆனா தங்கச்சியால கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது தங்கச்சி செய்யற தவறுகளுக்கெல்லாம் இவங்க காரணம்னு அவங்க அப்பா